அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தி இலக்கியம் சார்ந்த ஒரு தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். சைவமும் தமிழும். சைவம் அப்படின்னாலே பக்தி இலக்கியத்தில் உலகத்தினுடைய முழுமுதல் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானை வணங்குகின்ற சமயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சைவ சமயம். இந்த சைவம் எப்படி தமிழோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சைவ சமயத்தை அரும்பாடுபட்டு தலைக்க செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த 63 நாயன்மார்கள் முழுக்க சைவத்துக்காக தன்னுடைய உயிரையே கூட தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுல முக்கியமானவர்கள் அப்படின்னு சொன்னா 12 திருமுறைகளாக வகுக்கப்பட்ட ஒரு 12 நூலை தான் 12 திருமுறை நூல்னு சொல்லுவோம். அந்த 12 திருமுறை நூல்ல இருக்கின்ற எழுதிய அந்த ஆசிரியர்கள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆசிரியர்கள் தான் என்னது இந்த சைவத்தை வளர்த்தவர்கள். இந்த சைவம் அப்படிங்கிறதுல முதல்ல நூல் அப்படின்னு சொன்னா தேவாரம். அந்த தேவார முறையை பார்த்தீங்கன்னு சொன்னா 7 முறையாக பிரிச்சிருக்காங்க. முதல் 3 தேவாரம், அதாவது 1, 2, 3 அப்படின்னு சொல்லப்படுகிற முதல் 3 திருஞான சம்பந்தரால் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பாடல்களுக்கு மேற்பட்டது. ஒரு குழந்தையாக இருந்த திருஞான சம்பந்தர் திருஞானப்பால் உண்டு. அந்த வயசுலேயே எனது சிவபெருமான் மீது அதிக பக்தி நிறைந்து உன்னதமாக உருகி பாடப்பட்ட பாடல்கள் முதல் 3 திருமுறையாக சொல்லப்படுகின்ற தேவாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 4, 5, 6 அப்பர் என்று சொல்லப்படுகின்ற திருநாவுக்கரசரால் எழுதப்பட்டது. இரண்டாவது, அதாவது 3, 4, 5, 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 7வது திருமுறை சுந்தரரால் பாடப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா 38,000 பாடல்களுக்கு மேல் இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்தது முழுமையாக கிடைக்கப்படவில்லை. நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காலகட்டங்களில் எழுதுறது இன்னைக்கு மாதிரி பேனா பென்சிலையோ பேனாவையோ நோட்டுலையோ எழுதுனது கிடையாது. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளால் எழுதப்பட்டது. நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா கரையான் அறிவிச்சிருச்சு. சரியா? அதனால கிடைக்க பெற்றதை வைத்து தான் என்னது 7வது திருமுறை சுந்தரரால் எழுதப்பட்ட நூலா பிரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 8வது திருமுறை திருவாசகம் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது. 9வது திருமுறை மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது 2 நூல். அதுல பார்த்தீங்கன்னா திருவாசகம் திருக்கோவையாரும். ஆனால் திருவாசகம் தான் என்னது 8வது திருமுறையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நூல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 9வது திருமுறையாக சொல்லப்படுவது 9 பேரால் பாடப்பட்டது. 9 பதின்மனால் பாடப்பட்டது. 10வது திருமுறை திருமூலரால் இயற்றப்பட்ட திருமந்திரம். 11வது திருமுறை பார்த்தீங்கன்னா 11 பேரால் பாடப்பட்டது. 12வது திருமுறை பெரிய புராணம் சேக்கிழாரால் எழுதப்பட்டது. இதுதான் நம்முடைய சைவ நூல்கள் 12 திருமுறைகளாக சொல்லப்படுகின்றன. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் முக்கியமானவர்கள் 4 பேர் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவங்க தான் சைவ சமய புரவர்கள் 4 பேர். இவங்க தான் உன்னதமாக இருந்து சைவத்தை வளர்த்தவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் அந்த ஒரு சிலரை பத்தி மட்டும்தான் இப்ப நம்ம இங்கே சொல்ல போறோம். அந்த சைவ சமய நூல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இறைவனை தலைவனாக தன்னை தலைவியாக பாவித்துக் கொண்டு உருகி பாடப்பட்ட நூல் தான் சைவ சமய நூல். இந்த சைவ சமய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க இறைவன் மீது, அதாவது சிவபெருமான் மீது மட்டுமே பாடப்பட்ட நூல். முழுக்க இறைவன் ஆகிய சிவபெருமான் மீது மட்டுமே பாடப்பட்ட நூல். அந்த சைவ சமயத்துல முதல் திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது சிறு வயதிலேயே அதாவது சிவனிடத்தில் ஞானப்பால் உண்டவர். அவருடைய நாவல என்ன சொல்லனா சரஸ்வதியை குடிக்கொண்டிருக்காளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன குழந்தையாக இருந்தே பாடப்பட்ட பாடல்கள். அவர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா திராவிட திஷு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உன்னதமான பாடல்களை பாடி அதாவது சைவத்துக்கே ஒரு முன்னோடியாக இருந்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம். சைவ சமய நூல்களை தேவாரத்துக்கு முதல் 3 தேவாரத்தை எழுதக்கூடிய அளவுக்கு உன்னதமான கடவுள் தன்மை, கடவுளினுடைய
அருள் ஆசியும் பெற்றவர் அப்படின்னு சொன்னா அது திருஞான சம்பந்தர் தான். திருநாவுக்கரசர் நாவுக்கே அரசர் என்று பெயர் வாங்கியவர். சரியா? அதாவது அப்பர், அவருடைய பெயர் அப்பர். ஆனா திருநாவுக்கரசர் ஏன் பெயர் வந்துச்சுன்னா நாவில் சரஸ்வதி குடிக்கொண்டு, அதாவது நாவுக்கே அரசர், அந்த அளவுக்கு உன்னதமான பக்தியோட இசையோட கூடிய பாடல்களை பாடியவர்கள் அப்படின்னு சொன்னா திருநாவுக்கரசர். இவர் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னு சொன்னா சமண சமயத்தில் இருந்துதான் எனக்கு சைவ சமயத்திற்கு மாறியவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா சைவ சமண சமயம் தான். இறைவனுடைய அருள் பெற்றுதான் என்னது அவருடைய தமக்கையார் திலகவதியார் மூலமாக தான் சைவ சமயத்திற்கே வந்தார். அந்த அளவுக்கு சைவ சமயத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சுந்தரர் 38,000 பதிகங்கள் பாடிவிட்டார். ஆனால் அது பாடிதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட இசையும் பாடல்களுடைய எளிமைத்தன்மை உருகி 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 எந்த அளவுக்கு கடவுள் மீது பக்தியும் காதலும் கொண்டிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பாடல் வரிகளே நமக்கு உன்னதமாக எடுத்து காட்டக்கூடிய தன்மை பெற்றது. அந்த அளவுக்கு 7வது திருமுறையை பாடியிருக்க முழுக்க முழுக்க திரு சுந்தர் மாணிக்கவாசகரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அதாவது திருவாசக நூல் அப்படின்னு சொன்னாவே ஒரு பழமொழியே இருக்கு. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு உருகார். திருவாசகத்தை படிக்கின்றவருடைய கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த அளவுக்கு உருக்கமுடன் எழுதியிருக்கிற பாடல்கள். அந்த காலத்தில் ஜி கோப்பை அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி, அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வேற நாட்டு ஒரு அறிஞரே நம்மளுடைய திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்காருன்னு சொன்னா எந்த அளவிற்கு அந்த பாடல்கள் இருந்திருக்குது, அந்த அளவிற்கு உருக்கத்தன்மை உடையது அப்படின்னு சொன்னா அந்த திருவாசகம். சரியா? அதாவது அவர் எப்படி தன்னை உருவகிச்சுக்காருன்னா, நாயை விட நான் கேவலமானவன், உனக்கு அந்த அளவுக்கு நான் சேவகன் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அளவுக்கு நாயை விட நான் கடைப்பட்டவனாக இருக்கின்றேன், அந்த அளவுக்கு உண்மையில் நான் காதல் கொண்டுள்ளேன் அப்படிங்கிற பாடல் வரியில மிக அழகாக உருகி உன்னதமான முறையில எளிமையாக படிக்கின்றவர் பொழுதே கண்கள்ல நீர் பொங்குகின்ற அளவிற்கு பாடல் வரிகள் திருவாசகத்தினுடைய பாடல். இந்த திருவாசகத்தோட அவர் இன்னொன்னு எழுதியிருக்காரு திருக்கோவையார். ஆனா அந்த நூல் இந்த 8வது திருமுறையோடு சேர்க்கப்படவில்லை. அது தனி ஒரு நூல் தான். அந்த திருவாசகம் மட்டும்தான் 8வது திருமுறையாக சொல்லியிருக்காங்க. பெரிய புராணம் நம்முடைய பாடத்தில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். 63 நாயன்மார்களுடைய கதையை அழகாக உருக்கமாக எழுதியிருப்பார் செய்கிறார். அதனால இந்த சைவம் அப்படிங்கிறது தமிழோடு சேர்ந்த உன்னதமாக சைவமும் தமிழும் கலந்த ஒரு பக்தியை வளர்க்கிற விஷயத்துல சைவத்தை வளர்த்த நூலேன்னு சொன்னா அது தமிழ் தான், தமிழ் மொழி தான். அந்த அளவுக்கு ஒரு உருக்கமாகவும் அதாவது ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டாங்களாலும் சரி, வேற மொழி கற்றுக்கிட்டாலும் சரி, தமிழ் மொழியின் மீது பக்தி கொண்டவர்களுக்கு இந்த சைவ நூல் ஒரு உன்னத நூலாக இருப்பது நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் மொழிக்கே ஒரு பெருமை தரக்கூடிய